பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் அடிப்படையில் மக்களிடமிருந்து ஓடிபியை பெற தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வாக்காளர்களிடம் ஓடிபி பெறுவதற்கு நீதிமன்றம் சார்பில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகிறது. இதற்காக ஆவணங்களை கேட்டு பொதுமக்களிடம் திமுகவினர் துன்புறுத்துவதாகவும், மேலும் பின்னர் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரின் ஆதார் அட்டை, ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு நகல் உள்ளிட்டவற்றை கேட்பதாகவும், மேலும் இந்த ஆவணங்களை தர மறுத்த போது வீட்டு பெண்களிடம் மாதந்தோறும் அரசிடம் பெற்று வரும் 1000 ரூபாயை நிறுத்தி விடுவதாகவும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அனைவரின் தனிப்பட்ட செல்போன் எண்களை கேட்டு வாங்குவதாகவும், அதன் பிறகு ஓடிபி கேட்டு பெறுவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த ஓடிபி பெறுவதற்கும் இந்த ஓரணி தமிழ்நாடு இந்த நடவடிக்கைக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்காளர்களிடம் உள்ள செல்போன் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை பெறுவதற்கு திமுகவிற்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் மூலம் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் ஓடிபி பெறுவதற்கு நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தாமாக முன்வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் எதிர்மனுதாரர்களில் ஒருவராக சேர்த்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மனு குறித்து மத்திய அரசு மற்றும் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆகியோர் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.